காக்லூர் மெயின் ஜங்ஷனில் கணபதி மொபைல்ஸ்னு சொல்லி கடை வச்சுருக்கேன். ஒரு 5 வருஷமாக இங்கே கடை நடத்திட்டு வந்துட்டுருக்கு. என் கடையில் பார்த்தீங்கன்னா நேற்று எப்பவும் போல் கடை வழக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து கடை திறந்து ஷட்டர் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக உடச்சி கீழே உள்ளே இறங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காஸ்ட்லி ஃபோன்ஸ் ஒரு 15 நம்பர் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கீபேட் மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸுக்கு நிறைய ஃபோன் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபோனும் ஒரு 25 ஃபோன் கிட்டே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் கேஷ் ஒரு பெண்டிங் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் வச்சுருந்தேன். இன்றைக்கி திங்கக்கிழமை எல்லாம் வந்து கலெக்ஷன் வாங்குவோன்றதை வச்சுருந்தேன். 48,000 சில்லற அதை எடுத்துகிட்டு போனாங்க. கடையில் சில்லற ஒரு 2,500 மொத்தம் ஒரு 50,000 கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எப்படி உடச்சி எப்படி வராங்கன்னு ஒன்றும் புரியல. இந்தமாதிரி ஒரு ஜங்ஷனில் இந்தமாரி எப்படி நடக்குன்றது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு சின்ன பின்னு வச்சுட்டு போனோம், அது அப்படியே அங்கேயே தான் இருக்குது. எப்படி இந்தமாரி நடக்குதுன்னே தெரியலைங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சினிமாவோட மோசமாக நடந்திருக்கு. எப்படி உடச்சி எப்படி இறங்கி எடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே காஸ்ட்லியான ஃபோனு. எல்லாம் கடன் வாங்கி தான் நாங்கள் இது பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்தமாரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் வந்தாங்க. வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு டாக் போட்டு எல்லாம் வந்து என்கொயரி பண்ணி போயிருக்காங்க. சிசிடிவி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கடையில் கேமரா இருக்குது. கேமராவும் டேமேஜ் பண்ணி அதில் இருக்க மெமரி கார்டு முதல் கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போலீஸும் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போ அடுத்து நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனும் வந்து எல்லாமே 12,000 காஸ்ட்லி ஃபோன் தான். 5G மொபைல்ஸ் பாதி இருக்காது. எல்லாமே காஸ்ட்லி ஃபோன்ஸ் தான். 15,000 16,000 ஃபோனுங்க. கஸ்டமரும் கொடுத்ததும் காஸ்ட்லி ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஒரு சர்வீஸ்க்கு கொடுத்த ஃபோனு சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இது எப்படியாச்சும் இந்த திருட்டு சம்பவம் ஈடுபட்டவங்க எல்லாரையும் உடனடியாக கைது செய்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு. மொத்தம் இது வரைக்கும் கடையில் இருக்க மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா பொருள்கிட்ட காணாமல் போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே இதுவாக இருக்கும். இதை கண்டுபிடிச்சி தரணும், எப்படியாச்சும் இது பண்ணணும்னு காவல்துறை தரணும்னு கேட்குறேன்.